Praise the Lord. How are you? We have come to the end of the week. இந்த வாரத்தின் கடைசியில கர்த்தர் நம்மை அருமையாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க போகிற வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? நான் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணுகிறேன். I will make a covenant of peace. அநேக covenant உடன்படிக்கை என்ற வசனங்களை நம்ம பைபிள்ல நிறைய பார்த்திருக்கிறோம். covenant என்றால் உடன்படிக்கை என்றால் இரண்டு பார்ட்டிஸ்க்கு மத்தியில அவங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி செய்து கொள்வாங்க. நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 280+ டைம்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கவனன்ட் பார்க்குறோம். நியூ டெஸ்டமெண்ட்ல கிட்டத்தட்ட 33+ டைம்ஸ். ஸோ இட் இஸ் வெரி an important aspect in our biblical culture. அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம்ல எப்படி எழுதுறாங்க என்றால், ஆவியானவர் எப்படி சொல்றார் என்றால், இந்த ஆடுகளை பார்த்து நான் ஒரு சமாதானத்தின் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அதில் என்ன என்றால், ஆடு எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த மேய்ப்பன் அவர் சொல்றார், ஐ வில் மேக் ஷூர் தட் எவ்ரிதிங் இஸ் ஓகே வித் யூ. நீங்க எதுவுமே எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. பிகாஸ் he has everything. He is not expecting anything from us. பட் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ஒரு சமாதானம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கும் என்றால் என்ன காரியத்தை வேணால் மக்கள் விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா சமாதானம் என்றது it is something that is very very costly and which we cannot easily buy it with money. அது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது என்ன சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அவருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்கும் போது நம்ம எதையும் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நம்மளால் அது we can face it. நான் ஒரு வண்டர்ஃபுல் நானும் பாஸ்டரும் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு அருமையான ஒரு நபரை நாங்கள் மீட் பண்ணோம். வி பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய வயது என்ன என்றால் நீங்கள் பார்த்தீங்க என்றால் he was 90 years old. ஆனால் ரொம்ப வெரி நைஸ் பர்சன். வெரி நிறைய நாம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய அவரை நான் சொன்னேன், கேன் இன்டர்வியூ யூன்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து எவ்வளோ வயசில் இவ்வளோ என்னென்னலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய காரியம்லாம் நிறைய கேட்டேன் அவர்கிட்டேருந்து. நிறைய சொன்னார். அப்புறம் கடைசியில் நான் கேட்டேன், do you sleep well? நைட் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ரொம்ப கண்ணு கலங்கிட்டு அவர் சொல்றார், இல்லை அவர் அவ்வளவு செல்வந்தர், எல்லாம் அவரே சொல்றார், ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி, நிறைய கார்ஸ் வச்சிருக்கிறார், பெஸ்ட் கார், இப்போ ஓட்டுற கார் கூட 90 years இருந்தார், அவரே செல்ஃப் டிரைவ் பண்றாரு ஃப்ரான்ஸ்ல, நல்ல ஒரு பெஸ்ட் கார். அந்த ஃபோட்டோலாம் காட்டினார், ஸ்போர்ட்ஸ் கார். ஆனால் அவர் சொல்றார், ஐ cannot sleep at night. நான் இந்த டிப்ரெஷன் பில்ஸ் எடுத்துட்டு தான் நான் தூங்க முடியும். ஐ டோன்ட் ஹாவ் பீஸ். எவ்வளோ எனிதிங் ஐ கேன் பை எனிதிங், எங்கேனாலும் போகலாம், எதுனாலும் செய்யலாம், ஆனால் எனக்கு அந்த சமாதானம் இல்லை. அப்போ தான் அந்த வசனம் எனக்கு என்னதான் நீங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்திக்கனாலும் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் இது பண்ணினா நஷ்டம், என்ன லாபம்? ஸோ only thing that we need in this world is the presence of God. அவருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்கும்போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நோ மேட்டர் வாட் யூ கோயிங் த்ரூ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயல் வரும், எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், பொறாமை வரும், எல்லாமே நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இந்த உலகத்தில் பிசாசானவன் நம்மளுடைய சமாதானத்தை குலைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம். ஆனால் நம்மளுடைய சமாதானம், ஹல்லேலூயா, இட்ஸ் only because of the Holy Spirit. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். எல்லா சூழ்நிலையிலும் அப்படியே கண்களை மூடி, லார்ட் ஃபில் மீ வித் யுவர் பீஸ், என்னை உடைய சமாதானத்தால் நிரப்புங்க, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், என்னால் இதை மேற்கொள்ள முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, தவித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் உம்முடைய சமாதானம் என்னை ஆட்கொள்ளட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது எங்கிருந்தாவது அவருடைய பிரசனம் அப்படியே நம்மளை ஆட்கொண்டு நம்ம அப்படியே லைட்டாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கும் போது ஃப்ரைடே, லார்ட் ஐ ப்ரே ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் உங்களுடைய சமாதானம் இன்றைக்கு பல மடங்கு பெருகட்டும். இந்நாள் வரைக்கும் என்ன குழப்பங்கள் இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையிலையோ, அவங்க பர்சனல் லைஃப்லையோ, அவங்க வேலையிலையோ, லார்ட், even little children, Lord, I pray, fill them with the peace, Lord, because you have made a covenant of peace. நீர் எங்கள் மேய்ப்பன், நாங்கள் உங்கள் ஆடுகள், எங்களை உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புங்க. இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே நாங்கள் ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தாவே உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நாங்கள் போக்கிலும் வரத்திலும், நாங்கள் பேசுகிற பேச்சிலும், எல்லாவற்றிலும் உம்முடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். பதஷ்டம் வேண்டாம், துக்கம் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம், பயம் வேண்டாம். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்கட்டும். உம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படியே ஊடுருவி பாயட்டும். குழப்பங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம்.
வேண்டாத வார்த்தைகளை இயேசுவின் நாமத்துல அகற்றுகிறோம். வேண்டாத ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்துல அகற்றுகிறோம். சமாதானம், தெய்வீக சமாதானம் ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதிகனமாகியும் நமக்கு செலுத்துக்கிறோம். We give you all the glory. In Jesus' name we pray. Have a wonderful day, because we are His sheep. He is our shepherd and He gives us a covenant of peace. Amen.